ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டோட ட்ரூ இன்டென்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லாம் இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் எனக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸ் ஆக்சுவலி நான் ரீட் பண்ணியிருந்தேன். மேம் உங்கள் அட்வைஸ் கேட்குறதுக்காக தான் அந்த வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. ஆக்சுவலி அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் கிடையாது. பட் ஒரு விஷயம் மட்டும், நீங்கள் இருக்கிற சேம் சுச்சுவேஷனை ஓவர்டேக் பண்ணி அதில் ஹீல் ஆகி வெளியே வந்தனால உங்களுக்கான அது ஒரு கைடன்ஸ் மட்டும் நம்மளால் கொடுக்க முடியும். ஓகே, ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நான் ஒவ்வொரு வீடியோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அது ப்ரோசஸ் ரீடிங் கிடையாது, ஒரு கலெக்டிவ் ரீடிங் ஆகும். ஓகே, எப்படி தான் கரெக்டாக ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை மனசில் ஆக்கிக்கோங்க. சரியா? தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டெத், டெவில், Magician, Seven of Wands, Page of Swords, Temperance, King of Wands, Eight of Swords, Page of Pentacles, Two of Pentacles, King of Pentacles, Two of Cups. Okay, so bottom of the deck, Sand, Temperance, Three of Swords, King of Pentacles, Ten of Pentacles, Star, Six of Swords, Lovers, Six of Pentacles, Page of Swords, King of Cups, Moon, Nine of Cups, Eight of Wands. Very good. Okay, thank you so much universe. Thank you. ஓகே, தென் இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ண பர்சனோட ட்ரூ இன்டென்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இது பர்சனல் ரீடிங் கிடையாது, ஜெனரல் ரீடிங்காகவும் மனசில் ஆக்கிக்கோங்க. ஓகே, தென் நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தென் நம்ம புதுசாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். சேனல் நேம் கேட்டிங்க அப்படின்னா தேவி 1111 ஆகும், தேவ் 1111 ஆகும். ஸோ இது யூடியூப்பில் போய் சர்ச் பாக்ஸில் போய் தேவ் 1111 கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம சேனல் வரும். ஓகே, அதில் போய் நீங்கள் வீடியோஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் வீடியோ போடலான்னு ஒரு தாட்ஸில் இருக்கேன். அது எந்தளவுக்கு வீடியோ சேனல் க்ரோ ஆகுது அதை பேஸ் பண்ணி இருக்குது. ஓகே 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 ஆக்சுவலி நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் ஆக்சுவலி லாயலான ஒரு கேரக்டர் தான். ஆக்சுவலி ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் ஆகும், ட்ரெடிஷ்னல் பர்சன் ஆகும். கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் ஒரு எண்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டிங்கில் வந்துட்டு டோட்டலி ஒரு டெத் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். பட் ரிலேஷன்ஷிப் டெத் ஆனாலுமே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகிட்டுருக்கு நம்ம சொல்லலாம். இல்லைங்க, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு கனெக்டில் இருக்குது நம்ம சொல்லலாம். சம் பீப்புள்ஸ் நம்ம லைஃப்பில் வர்றாங்க. ஸோ நம்ம ஆக்சுவலி நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம பூமியில் மீட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு போர்ஸும் நமக்கு நம்ம பூமியில் மீட் பண்ணுற ஒவ்வொரு போர்ஸும் நமக்கு லைஃப் லாங் கிடையாது, டெம்பரரி தான்.
நம்ம ஒரு ஸ்கூல் லைஃப்பில் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அது கட் ஆகுது. காலேஜில் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம ஃபேமிலியாக சிஸ்டர் பிரதர்ஸ் நம்ம வாழ்ந்து வரோம் அப்படின்னா அவங்க எல்லோரும் ஒரு ஒரு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் கட்டாயி போயிட்டு தான் நம்ம கூட இருப்பாங்க. பட் அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பர்சன் நம்ம மீட் பண்ணியிருக்கோம். நம்ம சில பர்சன் நம்ம ஈஸியாக மறந்துடுவோம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் நமக்கு ரிலீஸ் ஆகி போயிடுவாங்க. நம்ம அதை திங்க் பண்ணவே மாட்டோம். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எண்டிங்கில் வந்துட்டுனாலும் டோட்லி ரிலேஷன்ஷிப் ஒரு டெத் ஆகி போனாலுமே இந்த ஒரு பர்சனை இன்றைக்கு வரைக்கும் இங்கே நினச்சிட்டு தான் இருக்கிறீங்க. அதே சேம் அவங்க நினச்சிட்டு தான் இருக்காங்க. அப்போ ஃபிசிக்கலி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போனாலும் இன்னர் வைஸ் ரிலேஷன்ஷிப் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்குது. அது காரணம் என்னன்னா, இது மேபி ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷனாக இருக்கலாம். இந்த ஒரு கனெக்ஷனில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் நமக்கு உண்டு. அப்போ ரிலேஷன்ஷிப் டெத் ஆனாலும் அப்போ ரிலேஷன்ஷிப் எதுக்கு டெத் ஆச்சு அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் வர்றதுக்காக. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும், நம்ம ஒரு பேலன்ஸில் கொண்டு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட் நமக்குள்ளே அந்த பேலன்ஸ் வரணும். ஓகே, நமக்குள்ள ஒரு பேஷன்ஸ் இருக்கணும், நமக்குள்ள ஒரு பொறுமை இருக்கணும், நமக்கு கொஞ்சம் கூலாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு பயங்கர பவர்ஃபுல்லாகவும் ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷனோட நம்ம ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியும். பட் நம்ம ரொம்ப டவுனாக இருக்கும், நம்ம ரொம்ப நெகட்டிவாக இருக்கும், நம்ம ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுறோம், ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், டிப்ரெஷன் ஆகணும் அப்படின்னா கட்டாயம் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் ஒரு கோயிங் வித் சுச்சுவேஷன் இன்றைக்கி ஒரு பீஸ்ஃபுல்லோட நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியாது. ஓகே, அப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்பை கரண்ட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன ஆகிட்டு உண்டு, டெத் ஆகிட்டு உண்டு. பட் அது நம்ம நன்மைக்கு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் நமக்குள்ளே ஒரு பேலன்ஸ் நமக்குள்ளே வரணும். நம்மளோட மைண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே நடக்கிறது நல்லதாக தான் இருக்கும். நம்ம மனசு இப்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா எங்கே எதுவும் நம்ம ஹாப்பியாக தான் இருப்போம். அதே நம்ம மனசும் மைண்டு சரியில்லை அப்படின்னா சொர்க்கத்தில் போனால் கூட நம்ம ஹாப்பியாக இருக்க மாட்டோம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட் நமக்குள்ளே பேலன்ஸை கொண்டு வாங்க. நீங்கள் பீஸ் ஆஃப் த மைண்ட் இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஓவர் திங்கிங் பண்ணாமல் இருக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எந்த சுச்சுவேஷன் ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். யாரையுமே பிடிச்சு வைக்க ட்ரை பண்ணக்கூடாது. யார் இல்லாமல் நம்ம ஹாப்பியாக இருக்கணுங்கிற பக்குவத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நமக்குள்ளே சேஞ்சஸ் வரும்போது, நமக்குள்ளே ஒரு பேலன்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிலேஷன்ஷிப்லேயே பேலன்ஸ் வரும். அப்போ ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு எண்டப் ஆகி போனாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் வர்றதுக்காக தான் ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டுங்கிற விஷயத்தை மனசிலாக்கிக்கோங்க. சரியா? ஓகே, இதில் எனக்கு மனசிலாக்கிற விஷயம் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் கட்டாயம் உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், உங்களை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகிருக்கலாம், இல்லைங்க உங்களுக்கு ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனை கொடுத்துருக்கலாம், இல்லைங்க ஹார்ட் பிரேக்கை உருவாக்கியிருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன். காரணம் இவர் ஆக்சுவலி ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன். நீங்கள் நமக்கு ஃபேமிலியாக தேர்ட் பார்ட்டியாக வருது. இவர் ஆக்சுவலி கரண்ட்லி ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டு உண்டு அப்படின்னா அது தன்னோட ஃபேமிலிக்காக. ஓகே, தன்னோட ஃபேமிலிக்காக இவர் உங்கள் கூட ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு உங்களை ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு நம்ம சொல்லலாம். கரண்ட் ரிலேஷன்ஷிப் ஒரு நோ கான்டாக்டில் போயிட்டு இருக்கலாம். பட் இங்கே மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆள் ஆக்சுவலி பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராகும், அதே சேம் டைம் லாயலாக ஒரு கேரக்டராகும். நமக்கு இதில் மனசிலாகிற விஷயம் என்ன, யார் ஒருத்தவங்க லாயலாக இருக்காங்களோ அவங்க கட்டாயம் ஈகோ ஆட்டிட்டு அவங்ககிட்ட கட்டாயமாக இருக்கும். நேர்மையாக இருக்கணுங்க தான் டக்குன்னு கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க. அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி லாயல். பட் இந்த லாயலாக இருந்தாலுமே ஏகப்பட்ட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் ஹைடிங் ஆகும். ஓகே, மேபி இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட இவர் ஓப்பனாக ஷேர் பண்ணிட்டுல. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே தேர்ட் பார்ட்டி எங்கள் ஃபேமிலி வருது. ஓகே, இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸை எங்கே ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கேட்டுடுவீங்களோ, இல்லைங்க லைஃப்பில் என் கூட வான்னு சொல்லிடுவீங்களோ, அந்த ஒரு ஃபியர்னாலே இருக்கலாம். பட் ஆக்சுவலி யாரு கூட அட்டாச்ட் ஆகாத ஒரு கேரக்டர் ஆகும். பட் இவர் ஃபேமிலி கூட அட்டாச்டு தான். நம்ம ஓப்பனாக சொல்ல போனால் ஃபேமிலி யாரு கூட அட்டாச் ஆகாத ஒரு கேரக்டர் ஆகும். ஏன்னா ஆள் ஆக்சுவலி கோயின் வித் ப்ரோ சுச்சுவேஷனில் போகிற ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். கெரியருக்கு பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் சொல்லலாம். நல்லா சம்பாதிக்கணும், காசு சேவ் பண்ணிக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் இவர் ஹைலி உங்கள் கூட அட்ராக்டட். என்ன தான் இவர் உங்கள் கூட எனக்கு நீ வேண்டாம், நீ எனக்கு தேவையில்லை, நான் உங்க கூட அட்டாச்டு கிடையாது, க்ளோஸ் கிடையாது, ஜஸ்ட் உங்கள்கிட்ட பேசுகிறேன், பழகிறேன், என்ன தான் இவர் பிஹேவ் பண்ணாலும் இவர் ஹைலி அட்ராக்டட் அவங்கக்கிட்ட. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கரண்ட்லி இவர் ஃபேமிலிக்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு நமக்கு அது ஆள் ஆக்சுவலி ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஃபேமிலிக்காக இவர் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டுன்னு சொல்லலாம்.
சரியா? மேபி மேரிட் அஃபேரான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இவரோட ஃபேமிலிக்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நம்ம சொல்லலாம். ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன்ஸ். ஓகே. ஆக்சுவலி இவரோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் என்ன அப்படின்னா, என்னோட லைஃப்பில் இந்த ஜீவிதத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஆசைப்பட்ட ஒரு லைஃப் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, பட் என்னோட ஃபேமிலி என்னால் டவுன் ஆகிற மாதிரியோ என்னால் கஷ்டப்படுற மாதிரியோ ஒரு சுச்சுவேஷன் உருவாகிடக்கூடாதுங்கிற ஒரு தாட்ஸோட இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன் எல்லாம் இவர் ஹைட் பண்ணிவிட்டு ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷனில் நான் போயிடக்கூடாது, நான் கால் பண்ணிடக்கூடாது, நான் மெசேஜ் பண்ணிடக்கூடாது, நான் என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷனெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், நான் ஒரு ஆக்ஷன் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா அது லைஃப் லாங் கண்டினியூ ஆகிற மாதிரி ஆகிடும், அதனால் என் ஃபேமிலி ஹேட் ஆகும் இல்லைங்க ஹர்ட் ஆகுங்கிற ஒரு தாட்ஸோட இவர் ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷனில் இவரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இவருக்கு சூன்யம் வச்சுட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே. காரணம் என்னென்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக இவர் அவரோட ஃபீலிங்ஸ் எமோஷனெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இருக்கிறாங்க நம்ம சொல்லலாம், ஓப்பனாக சொல்ல போனால். பட் என்னதான் இருந்தாலும் இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை நம்ம சொல்லலாம். ஏன்னா என்னதான் இந்த ஒரு பர்சன் பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கலாம், ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் நிற்கலாம், எப்படி நின்னாலும் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இயற்கையாகவே இவருக்கு ஃபேமிலி அபோர்டன்ஸ், ஃபேமிலி சொத்து, நல்ல கேரியர் எல்லாம் இயற்கையாகவே இவருக்கு இருந்திருக்கலாம். பட் எமோஷ்னலி இவருக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த வேர்ல்டில் யாரும் இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே. இயற்கையாகவே எல்லா அபுண்டன்ஸும் உள்ள ஒரு கேரக்டராக இவர் இருந்ததால் இவர் எமோஷ்னலி ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட் ஆகுறதுக்கு இந்த வேர்ல்டில் யாரும் இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே. பட் இருந்தாலும் ஒரு பர்சன் ஆக்சுவலி இவருக்கு ஸ்நேகம் ஒன்றாக்கிட்ட அஃப்கோர்ஸ் ஸ்நேகம் ஒரு 2 ஆஃப் கப்ஸ் ஆகும், சேம் எனர்ஜி உள்ள ஒரு 2 கேரக்டராக இருக்கலாம். மேபி 2 பேரும் சேர்ந்து ட்ரெஸ் போடுறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இவங்களுக்கு பிடிக்கிறது, மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுறது, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கலாம். இவருக்கு உங்களுக்கு இருக்கிற அதே ஒரு ஸ்நேகம், ஃபீலிங்ஸ், எமோஷன் எல்லாம் உண்டு. பட் ஆக்சுவலி ஃபேமிலி ஓரியன்ட் பர்சனால ஃபேமிலிக்காக உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டு, இல்லையும் உங்ககிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு நம்ம சொல்லலாம். பட் கரண்ட்லி இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு, ஃபேமிலிக்காக பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு, செல்ஃப் ப்ரொடெக்ஷன் நிற்கிறாங்க. பட் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. காரணம் இவருக்கு உங்கள் மேலே ஃபிசிக்கல் அடிக்ஷன் உண்டு. பட் என்னதான் இவர் ஃபேமிலிக்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சாலும், ஃபேமிலிக்காக உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் மனுஷனுக்கு ஆசைங்கிறது அது இயற்கையாக வரும் இல்லை. பட் இவரோட ஆசையை இவரது ஃபேமிலிக்காக அதை ஹைட் பண்ணிட்டு உண்டு, இல்லைங்க ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் உண்டு சொல்லும்போது இவருக்கு உண்மையாகவே ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. அது இவர் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி ஃபேமிலினால இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிடும். ஏன்னா இன்றைக்கி ஃபேமிலியில் ஒரு சுச்சுவேஷன் எனக்கு இப்போ டிஸ்டர்பன்ஸாக இல்லை அப்படின்னா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ரொமான்ஸாக இருக்கட்டும், ஒரு ஹனிமூனாக இருக்கட்டும், நான் என்ஜாய் பண்ணியிருப்பேன். பட்டு ஃபேமிலிக்காக என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷன் நான் சப்ரஸ் பண்ணுறேன், ஹைட் பண்ணுறேன், சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அது பெயினாக இருக்குது. ஏன்னா உங்கள் மேலே இவர் ஓவர் அட்டாச்ட் ஆகும், ஃபிசிக்கலி ஓவர் அட்டாச் நம்ம சொல்லலாம், ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. பட் இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ் ஓப்பனாக ஷேர் பண்ண போயாச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னோட சுச்சுவேஷன் நான் உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கேன், நான் இவர் ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷனில் நிற்கிறாரு அப்படின்னா என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும், என் மைண்டை நான் டைவர்ட் பண்ணணும், எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் இவளுக்கு காலையில் ஒரு மெசேஜும் பண்ணிடக்கூடாது, பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு கமிட்மெண்ட்டில் போயிடும், ஒரு ஸ்டெபிலிட்டியில் போயிடும், ஃபேமிலிக்கு அது பிடிக்காமல் போயிடும். இவர் ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்கு நிற்கிறாரு. பட் இவருக்கு என்னதான் இவர் இப்படி பிஹேவ் பண்ணாலும் இவரோட ட்ரூ இன்டென்ஷன் என்ன அப்படின்னா இவருக்கு நீங்கள் வேணும். ஓகே. இவருக்கு நீங்கள் வேணும், இவரை விட்டு நீங்கள் போயிடக்கூடாது. இந்த ஒரு என்னதான் ரிலேஷன்ஷிப் லோ குவாலிட்டியில் வந்தாலும் டெத் ஆகி போனாலும் இவர் உங்களை சேசிங் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா இவருக்கு வேணும் நீங்கள், ஏன்னா நீங்கள் இல்லைங்க இவருக்கு ஒரு கம்ப்ளீட்டோ இல்லைங்க ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோ ஆகாது இவருக்கு. அதனால் என்னதான் நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன், பவுண்டரி செட் பண்ணுறேன், செல்ஃப் ப்ரொடெக்ஷன் நிற்கிறேன், இருந்தாலும் எனக்கு நீ வேணும். ஓகே, நீ எனக்கு வேணும். பட் நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன். பட் நீ பெக் பண்ணி இவருக்கு கிட்ட வரணுங்கிறதா இவரோட ட்ரூ இன்டென்ஷன் நம்ம செக் பண்ணி சொல்கிறோம். பட் இங்கே நான் சுச்சுவேஷன் இங்கே சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. ஏன்னா காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம ஒரு ஆத்மார்த்தமாக இருக்க ஒரு போஸ்டரை நம்ம இக்னோர் பண்ணுறோம், இல்லைங்க நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ஏன்னா அவங்களும் மனுஷங்க தான். ஒரு வாட்டி நம்ம ஹர்ட் ஆகலாம், இல்லைங்க ஒரு 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். பட் மனுஷனோட மைண்டு சேஞ்ச் ஆகிற மாதிரி இங்கே உங்கள் மைண்டு சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. ஓகே, கரண்ட்லி நீங்கள் ஸ்டார் ஆகும், நீங்கள் மின்னிட்டு இருக்கிறீங்க நம்ம சொல்லலாம், உங்கள் லைஃப்பில் நீங்கள் க்ரோ ஆகிட்டு இருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். மேபி நீங்கள் யாருக்கு பிடி கொடுக்காத ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் இந்த ஒரு கனெக்ஷனில் நீங்களும் மேபி ஸ்டக் ஆகி நின்றுருக்கலாம். ஓகே, கரண்ட்லி நீங்கள் ஸ்டார் ஆகும், செல்ஃப் லவ் பண்ணுறீங்க,
மேபி உங்களோட ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் ஃபிசிக்கல் பாடியாக இருக்கலாம், இல்லைங்க உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸாக இருக்கலாம், இல்லைங்க உங்களோட பிஹேவியர்ஸாக இருக்கலாம், இல்லைங்க ஸ்மைலாக இருக்கலாம். அது இவர் பயங்கர ஒரு அட்ராக்ஷன் இவருக்கு அதில் ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவர் ஓவர் அட்டாச்ட் ஆகும். ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இவருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இவருக்கு உங்கள் மேலே உண்டு. ஓகே, இவர் உங்களை சேசிங் பண்ணிட்டு தான் இருக்குது. ஏன்னா இவர் உங்களை சேசிங் பண்ணுறதுக்கு ரீசன் அப்படின்னா என்னோட சுச்சுவேஷன் இதுவாகும், நான் அதனால இந்த மாதிரி நான் இருக்கிறேன், பட் ஒருபோது நீ என்னை விட்டு அகந்து போயிடக்கூடாது, நோ கான்ட்லி இருந்தாலும் நீ எனக்காக இருக்கணுங்கிற ஒரு ட்ரூ இன்டென்ஷன் இவருக்கு உண்டு. அதனால தான் இவர் அடிக்கடி சேசிங் பண்ணிகிட்டே இருக்காரு நம்ம சொல்லலாம். ஓகே, பட் இவர் 24/7 உங்களை வந்து திங்க் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. உங்களுக்கு ஷுவராக ட்ரிகர் ஆகும். ஓகே, சம்டைம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் ஃபிசிக்கலி ஒரு செக்ஷுவல் தாட்ஸ் உங்களுக்குள்ளே வாருது, ஃபீல் ஆகுறது, இன்னொரு பர்சன் நேம்ஸ் பார்க்குறது, இதெல்லாம் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம் உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இவர் 24/7 இவரோட மைண்டில் நீங்கள் உண்டு. இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு இங்கே மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது நம்ம சொல்லலாம். பட் சேசிங்கில் போயிட வேண்டாம். ஏன்னா இப்போவும் இந்த ஒரு பர்சனோட ஈகோ ஆட்டிடியூட் வந்து குறைஞ்சிட்டு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன், நான் ஃபேமிலி சுச்சுவேஷனை நான் வச்சுக்கிட்டு நான் அப்படியே தான் இருப்பேன். பட் நீ என்ன அப்படின்னா நீ எனக்காக பெக் பண்ணணும், நீ எனக்காக இருக்கணும், நீ எனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும், என்னை நினச்சிட்டு ஒவ்வொரு நாளும் நீ வாழ்ந்துட்டுருக்கணுங்கிறத மேபி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். மேம் அப்படிலாம் கிடையாது மேம், அவங்க லைஃப்பில் அவங்க ஜாலியாக இருக்காங்க, அவங்க ஃபேமிலி கூட அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு எந்த ஒரு சயின்ஸ் இல்லை மேம். எஸ் ஓகே, ஐ ஆம் ஹஸ்பண்ட். இவர் தேர்ட் பார்ட்டி கூட தான் கரண்ட் சுச்சுவேஷன் இருக்காங்க, தேர்ட் பார்ட்டிக்கு தான் எனர்ஜி கொடுக்குறாங்க, தேர்ட் பார்ட்டிக்கு தான் எஃபோர்ட் கொடுக்குறாங்க, ஐ நோ. ஓகே, பட் இவரோட ட்ரூ இன்டென்ஷன் வந்து இதுதான். ஓகே, அது இவர் எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் ஒரு ட்ரூ இன்டென்ஷன் இவர் தான். இவர் ஆக்சுவலி இவருக்கு உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. இவர் உங்களை சேசிங்காக நமக்கு 2 times வந்துடும். இவர் பயங்கரமாக உங்களை சேசிங் பண்ணுறாங்க, பண்ணாமல் ஒன்றும் இல்லை. ஓகே, பட் இங்கே மேபி ஒரு சிலவங்களுக்கு இந்த பர்சன் உங்களை விட்டு வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்கலாம் ஃபேமிலியோட, இல்லைங்கி ஒர்க் விஷயமா வேறு இடத்துக்கு போயிருக்கலாம். என்னதான் கரண்ட் இது ஒரு பர்சன் ஈகோவில் ஆட்டிடியூடில் இருந்தாலும் இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை நம்ம சொல்லலாம். ஏன்னா இவருக்கு இது வரைக்கும் உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷனல் துளி கூட குறைஞ்சிட்டு இல்லை. இவருக்கு லைஃப்பில் நீங்கள் இல்லாத என்னதான் இவர் ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி வச்சாலும், ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சாலும், ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் இவர் நின்னாலும் இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. இவர் ஆத்மார்த்தமாக ஹாப்பியாக இல்லை நம்ம சொல்லலாம். நீங்கள் எஸ் நான் வாழ்கிறேன், என்னோடய ஃபேமிலி சந்தோஷமாக இருக்குது, என் ஃபேமிலிக்காக என்னோடய சந்தோஷம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், பட் நான் அதில் ஒரு என் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்குது, பட் நான் அதில் ஒரு ஹாப்பியாக வாழ்ந்ததான் இல்லை. ஏன்னா இவர் ஆக்சுவலி ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏற்றுக்கிற ஒரு ஃபேமிலிக்காகவே வாழ்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, பட் இவர் அட்டாச்ட் ஆகிட்டு உண்டு இவங்க கூட. இவரோட ட்ரூ இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இப்போ சுச்சுவேஷன் நமக்கு இங்கே என்ன அப்படின்னா, இந்த ஒரு போஸ்டருக்கு அவங்க மேலே இருக்கிற ஸ்நேகங்கிறது லாயல் ஆகும். ஓகே, அது வந்து ட்ரூவான ஒரு ஸ்நேகமாகும். பட் ஃபேமிலிக்காக இவரோட சந்தோஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி வைக்கிற ஒரு சுச்சுவேஷன் இங்கே நமக்கு உருவாயிருக்கு. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கிறனால இவருக்கு உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸு எமோஷன் எல்லாம் தனக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு ஃபேமிலிக்காக ஹைட் பண்ணுறாங்க. அப்புறம் டோன்ட் வரி, ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் இப்போ எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன் போயிட்டுருக்குதுமா, நெகட்டிவாக தான் இருக்குது, என்ன செய்ய தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் விதி இந்த மாதிரி வேலை செய்யுது. நானும் 2 ஆத்மார்த்தமான உள்ளங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனால நாங்கள் ஹாப்பியாக இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா டோன்ட் வரி, சுச்சுவேஷன் நீங்கள் கட்டாயம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா நமக்கு சன் கார்டாக வந்திருக்குது. ஸோ அதனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுங்கிறது நமக்கு சேஞ்ச் ஆகும். எப்பவும் காலம் நமக்கு ஒரே மாதிரி இருக்காது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ ஒரு டார்க்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா ஷோரை நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் உருவாகணும். கம்யூனிகேஷன் இவர்கிட்ட உங்களுக்கு பாசிபிள் ஆகும். சரியா, கரெக்டான சுச்சுவேஷனில் சேசிங் பண்ணல, நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, செல்ஃப் லோ பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ரீகான்சிலேஷன் நமக்கு பாசிபிள் ஆகும். உங்களுக்கு வந்து 19 hours 19 days 19 weeks இவர்கிட்ட ஒரு கால் ஒரு மெசேஜ் பாசிபிள் ஆகுமே அப்படின்னா இன்னொரு பர்சன் உங்களை பயங்கரமாக சேசிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை தவிர்த்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா இவரை பொறுத்தவரை ட்ரூ இன்டென்ஷன், நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன், பட் நீ என்னை தாண்டி எங்கேயும் போயிடக்கூடாது, நீ எப்போவுமே என் கூட ஒரு கால் ஒரு மெசேஜ் பண்ணி ஒரு கனெக்டடில் இருக்கணும், உடனே யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறத இவரோட ட்ரூ இன்டென்ஷன். பட் சம் இஷ்யூ இவருக்கு, அதனால் இவர் இந்த மாதிரி நிற்கிறாங்க நம்ம சொல்லலாம். பட் இவர் உங்களை சேசிங் பண்ணிங்க இப்போ கரண்டி ஸ்டாராக இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது இவர் இன்னும் ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு.
ஓகே. இவருக்கு ஆக்சுவலி உங்க மேல பயங்கரமா ஃபிசிக்கல் அட்ராக்ஷனும் உண்டு. ஏன் அப்டின்னா, என் ஃபேமிலிக்காக இப்ப சாக்ரிஃபைஸ் பண்ணாம நான் இருந்தேன் அப்டின்னா, இன்னைக்கு நான் என் லைஃப்ல ஹேப்பியா இருந்திருக்கலாம். ஆத்மார்த்தமா திருப்தியோட இருந்திருக்கலாம். எனக்கு பிடிச்ச மாரி நான் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஓகே. நீங்க ஸ்டாரா இருக்கிறீங்கனால இவருக்கு பயங்கரமா அட்ராக்ட் ஆகுது. அப்போ நமக்கு கம்யூனிகேஷன்ங்கிறது ஷூரா நமக்கு பாசிபிள் ஆகும். ஓகே. ஸோ இதுதான் என்னோட ட்ரூ இன்டென்ஷன். தென் நம்ம இனி இம்பார்ட்டன்டான ஏஜ் பார்த்துடலாம். 29 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட், 20 important, 68 important, 27 important, 18 important, 17 important, 20 important, 33 important. ஓகே. தென் இம்பார்ட்டன்டான மந்த் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். எஸ், இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீஸான மூமெண்ட் எதாவது நடந்துருச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இந்த நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகிருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.